தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தக்காளி ரசம் செய்கிறது எப்படி. நம்ம ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாட்டில் நிறைய பேர் நீங்கள் தங்கியிருக்கீங்க. நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லோரும் தங்கியிருக்கீங்க. நிறைய வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நிறைய சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சு போயிருக்கும். பர்கர், பீஸா, கேஎஃப்சி இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு, அடடா ஒரு ரசம் சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அடடா ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. வீட்டை மிஸ் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக ரசம் செய்கிறது எப்படி இது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன அதனால் இன்றைக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரசம் செய்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ரசம் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை வெங்காயம் அதை அப்படியே பொடுசாக கட் பண்ணி வச்சுங்க அது மாதிரி. அதுக்கப்புறம் 2 முழு தக்காளி எடுத்துங்க. இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணிங்க. இதை நான் இனிமேல் கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துங்க. இந்த பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகு எடுத்துங்க. நிறைய போடக்கூடாது, ஏன்னா இது மிளகு ரசம் இல்லை, தக்காளி ரசம். அந்த மிளகு எதுக்குன்னா, இந்த லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக இடித்து போட்டிங்க அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இடித்தது. என்ன நீங்கள் ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா இடிச்சிங்க. இடித்து இந்த மாதிரி ஒரு செமி பேஸ்ட் மாதிரி எடுத்துங்க. லைட்டாக ரொம்ப இடித்து பேஸ்ட் ஆக்கக்கூடாது, சும்மா இடித்து போடணும், அவ்வளோதான். அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது இந்த ஆச்சி ரசம் பவுடர் மாதிரி. ரசம் பவுடர் ரெடிமேடாக இருக்கும் நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாம், அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி பவுடர் எடுத்துங்க. அதில் லேட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. அதனால் இப்போ தேவையில்லை, செய்யும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெருங்காய பவுடர், ஆச்சி பெருங்காய பவுடர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். அதையும் லேட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுக்கிங்க அப்படின்னா புளி நல்லது. ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே வேலை செய்கிற பசங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறது தான் ஈஸியான விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி பேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்த்திங்கன்னா பாட்டிலே இருக்கும், டப்பாவிலையும் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா போதும். ரசம் வைக்கும்போது ரொம்ப போடக்கூடாது. ரசத்துக்கு புளி ரொம்ப வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும். என்ன அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா லேட்டாக இருக்கும். அதை செய்யும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நம்ம இடித்து போட போகிறோம், இடித்து ரெடியாக வச்சுக்க போகிறோம் கையில். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம இடிக்கிற உபகரணம், இதுக்கு பேர் இங்கிலீஷில் பெஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், உரல் உலக்கை இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது பேர். இது மாதிரி இருந்துச்சுன்னா இடிச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்ஸை சாரில் கூட வச்சு இடிச்சிக்கலாம். என்ன ஆனால் நீங்கள் இதை பவுடர் ஆக்கக்கூடாது, அப்படின்னா டேஸ்ட் போயிடும். இடித்து தான் போடணும், ஓகேவா? இதை நம்ம இடிக்க போகிறோம் இப்போ. ஓகே நண்பர்களே, அடுத்தது நம்ம இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறேன் நான். நீங்கள் சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பு செய்கிறதுக்கான பாத்திரம் எங்கள் வீட்டில் நான் இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் சூப் செய்கிறதுக்கு எந்த பாத்திரத்தை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம், சூப் செய்கிறதுக்கான பாத்திரத்தில். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறோம். என்ன கொஞ்சம் இந்த பாத்திரம் கொஞ்சம் காஞ்ச பிறகு கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க. ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க.
இது வந்து அலுமினிய பாத்திரம் அப்படிங்கிறதுனால உடனடியாக சூடாயிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இது. இப்போ இதில் வந்து சூடாயிடுச்சு நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கோங்க. கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து போட போகிறோம். கடுகு, அது கூட கொஞ்சம் சீரகமும் போடுவோம். கடுகு போட்டோன்னே இப்போ வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் அதில் வந்து வீட்டில் கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. இப்போ கறிவேப்பிலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, லைட்டாக கறிவேப்பிலை எடுத்து போடுங்க. இல்லை லைட்டாக சீரகம் போட்டுங்க கொஞ்சம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் தனியாக, அது இல்லாமல் இது. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகா. ஆனால் நான் 1 தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் குழந்தை சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் உரப்பு கம்மியாக வைப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டோம். வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்குறோம். அப்படியே ஏற்கனவே வந்து கடுகு சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்தை போட்டோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குறோம். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடித்து வச்சிருக்கிற பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் போடுறோம். அது கூட நம்ம தனியாக வந்து ஏற்கனவே எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் லைட்டாக 2-3 கறிவேப்பிலையும் எடுத்து போட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும், காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, இடித்து வச்ச பொருட்கள்லாம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரச பவுடர் வேறு சேர்ப்போம். அதனால் காரம் சரியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் அப்படியே வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியை போடுறோங்க உள்ள. வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டுங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வந்து வேகிறதுக்காக வேண்டி லைட்டாக மூடியை போட்டு மூட போகிறோம். அந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக மூடி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகணும். அதுக்காக வேண்டி அது அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேக விடுங்க அப்படியே. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சு. என்ன நல்லா அதில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த இடித்து வச்ச சோம்பு சீரகம் என்ன அது எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். அதில் கிண்டி விட்றோம். கிண்டி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடியை வந்து சேர்க்க போகிறோம். கிண்டும் போதே ஒரு நல்ல வாசனை வருது. நீங்கள் இடித்து போட்டது வந்து கிண்டினோடனே பயங்கர சூப்பரான ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு இந்த டீஸ்பூனில் வந்து ஒரு சும்மா லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கணும். மஞ்சள் ரொம்ப போட்டால் காரம் அடிக்கும். அதனால் வந்து லைட்டாக இந்த அளவுக்கு போட்டுங்க. இப்போ அதையும் கிண்டி விட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட போகிறோம். நமக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஆனால் ரசத்துக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் அதிகப்படியான உப்பு தேவைப்படும். ஆனால் நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நம்ம
ஆனால் இது இந்த ஸ்பூனில் போட்டுறாங்க. இந்த ஸ்பூன் வந்து இது கிடையாது, டீஸ்பூன் கிடையாது இது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. சுமார் இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். என்ன இதில் வந்து இப்போ வந்து நாம் வந்து ரச பவுடரையும் சேர்க்க போகிறோம். ரச பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. என்ன நீங்கள் எந்த ரச பவுடர் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்டுங்க. என்ன அப்படியே ஒரு கிண்டுங்க. கிண்டிட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கும் போதே இந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும். என்ன அது எந்த அளவுக்கு சூப்புக்கு தேவையான பதத்துக்கு அப்படியே குழஞ்சி அழகாக வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து புளி கரைசல் வந்து சேர்க்கணும். நீங்கள் புளி தனியாக கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கரைசலை சேர்த்துங்க. இல்லை இந்த மாதிரி ரெடிமேடு புளி கரைசல் வாங்கி வச்சுருக்கோங்க, லைட்டாக 1 டீஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு புளி வந்து எப்பவும் கொஞ்சமாக தான் தேவைப்படும் ரசத்துக்கு, தக்காளி ரசத்துக்கு. இது வேறு ரசம் கிடையாது, தக்காளி ரசங்கிறதுனால கொஞ்சம் தான் தேவைப்படும். என்ன அப்படியே வந்து அழகாக ஒரு கிண்டிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா, அதில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரசத்துக்கு. 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஏற்கனவே. அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வந்து தேவையானதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இதுக்கு மேலே வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். என்ன ரசம் வந்து சும்மா லைட்டாக கொதிச்சா போதும். ரசம் வந்து குழம்பு மாதிரி வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வைக்கக்கூடாது அடுப்பில். அதனால் கொதிக்கிற வரைக்கும் பார்க்கணும். அதனால் ஒரு மூடியை போட்டு இப்போ மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு அது நல்லா ஒரு கொதி ஃபஸ்ட்டு கொதிக்கிறப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு வந்து ஆட் பண்ணிடணும். அதில் இந்த பெருங்காய பவுட்ரு வந்து ஒரு சிட்டி அளவு வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மல்லிகைத்தலை வந்து கடைசி இறக்கும்போது மல்லித்தலையை போட்டு இறக்கிடுவோம். ஆனால் இப்போ வந்து அது வந்து தேவையான அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நண்பர்களை, 1 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஒரு கொதி வந்துடுது. பார்த்தீங்களா, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரே நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ தான் நீங்கள் பெருங்காய பவுடரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி அளவு இப்படி கையில் போடுறதால நீங்கள் ஸ்பூனில் போடலாம். நான் சும்மா அளவு காமிக்கிறதுக்காக போடுறேன். இதுக்கு மேலே போடக்கூடாது, நீங்கள் இவ்வளோ தான் போடணும். இப்போ பெருங்காயத்தை போட்டுட்டோன்னா கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. திருப்பி லைட்டாக கொதிக்கும் போது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தலையை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது அதில் மல்லித்தலையை அப்படியே போட்டுட்டு என்ன அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ரசம் வந்து என்ன இப்போ ரெடியாக போகுது இந்த நேரத்தில். ஓகேவா? வாங்க நண்பர்களே, இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கம்மன்னு ஒரு வாசனை வருது. பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மிளகுத்தூளை வந்து இப்போ நீங்கள் வந்து சேர்த்துடலாம். என்ன அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் நறுக்கி வச்ச மல்லித்தலை இருக்குல்ல, என்ன அதையும் வந்து அதில் போட்டுருங்க. இதில் அப்படியே போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு தேவையான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
என்ன இது கூட நீங்கள் வந்து அப்பளம் பொரிச்சு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வாங்க நம்ம ஒரு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். ஒரு காயை எடுத்து பொரியல் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிடுவோம். கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடும். அப்படியே சாப்பிட்டுடலாம் வாங்க. பாருங்க, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, லாங் பீன்ஸ். இந்த லாங் பீன்ஸ் வந்து எப்படி பொரியல் செய்யறதுன்னு பார்க்குறேன். உங்கள் கையில் வந்து என்ன பீன்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் மெத்தடு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். அதாவது செய்முறை வந்து ஒன்று தான் எல்லாத்துக்கும். அதனால் உங்கள் கையில் என்ன பீன்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியன் பீன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். என் கையில் இப்போ வந்து லாங் பீன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இதை செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே ரசம் செஞ்சதுனால அது கூட இப்போ பொரியலும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம். வாங்க பார்ப்போம் இதுக்கு என்ன மாதிரியான மெத்தட் தேவை, என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். சின்ன சின்னதாக நைஸாக நம்ம பொரியலுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து காயை வந்து வெட்டிட்டோம். பீன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் வெட்டி வச்சுருக்க மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம். எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல. வெங்காயம் தேவையான அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2லேருந்து 3 எடுத்துங்க, பொடியை நறுக்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் இதை எடுத்து வச்சுங்க. கொஞ்சமாக, என்ன ரொம்ப சீரகம் போட தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து இடித்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு ஒரு 2-3 பல் இருந்துச்சுன்னா போதும். பூண்டு அதிகம் தேவையில்லை. இப்போ அதையும் இடித்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பூண்டை வந்து இடித்து வச்சுட்டோம் ரெடியாக கையில். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டவ்வை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்ததாக அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் சூடான பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சம் தாளிக்க ரெடி ஆகிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட பேன் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து அதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட போகிறோம். சும்மா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டிங்கன்னா போதும். ஆயில் எப்பயுமே கம்மியாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்குவோம் எண்ணெய். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். வெயிட் பண்ணுங்க, சூடாகட்டும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடுகை போட போகிறோம். போட்ட உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலையை போடுவோம். ஓகே, இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாலாம் போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே வதக்கி விடுங்க லைட்டாக. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌன் வந்துருச்சு என்ன. இப்போ வந்து நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அதில் இஞ்சியும் கூட லைட்டாக இடித்து போட்டுக்கலாம், பட் பூண்டே போதும். நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த மிச்சம் இருக்கிற சீரகம் இருக்கு இல்லையா, அதை இப்போ இப்படியே போட்டுட்டு சீரகத்தை போட்டு ஒரு கிண்டிட்டு உடனே அதில் வந்து இந்த பீன்ஸையும் போட்டுற போகிறோம்.
இந்த பீன்ஸை போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா எண்ணெயில் வந்து அப்படியே வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். என்ன நல்லா வதங்கி வர வரைக்கும் 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். என்னடா 2 நிமிஷம் வதக்கணுமே போர் அடிக்குமே அப்படின்னு பார்க்காதீங்க. 2 பாட்டு பாடுங்க. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 நிமிஷம் ஆயிடும். என்ன அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லா பீன்ஸ் வந்து இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. என்ன சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ண போகிறீங்க. என்ன உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க உப்பு. என்ன நல்லா பார்த்துங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க. நான் ஒரு டீஸ்பூன் சொன்னேன்னா அது டேபிள் ஸ்பூன் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு டேபிள் ஸ்பூனில் எடுத்து போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உப்பு இதுவாக போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். அதில் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அதிகமான உரப்பு வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து அதிக உரப்பு தேவை கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். என்ன மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதையும் போட தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நல்லா பாருங்க, நான் சேர்த்தது எல்லாமே டீஸ்பூனில், டேபிள் ஸ்பூனில் கிடையாது. ஓகே, இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையை இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட போகிறோம். என்ன 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிட போகிறோம் தட்டு போட்டு. அவ்வளோதான், மூடி வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். என்ன அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விடணும், அது வேறு விஷயம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வெந்துடும் நல்லா. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்க, வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 5 நிமிஷம் சொல்லியிருந்தேன். 4 நிமிஷத்தில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா தண்ணி சுண்டி வருது. ஓரளவுக்கு நம்ம பீன்ஸும் வெந்துருச்சு. அதனால் நல்லா
நல்லா கொஞ்சம் ஒரு தடவை நல்லா அப்படி நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பீன்ஸ் வந்து அப்படியே ரெடி ஆயிடும். அந்த ஒரு நிமிஷம் டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுங்க. என்ன இந்த ஒரு நிமிஷம் டயத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான மல்லித்தலையை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம், கரெக்டாக போட்டு அப்படியே இறக்குறதுக்கு. என்ன ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அந்த ஒரு நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ அதனால் வந்து மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படி லைட்டாக போட்டுட்டு என்ன அப்படியே ஒரு பரட்டிட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. என்ன அப்படியே நீங்கள் மூடி வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைசியான பொரியல். என்ன ஸ்பைசியான பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நீங்கள் வந்து மூடி வச்சு இறக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சுருங்க, ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், பீன்ஸ் பொரியலும் ரெடி, நம்மளோட தக்காளி ரசமும் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. Hello, and please like and subscribe and share and click the bell button and